நம்ம ஹீரோ ஒரு கைனகாலஜிஸ்டா இருப்பாரு. அப்பா அவங்க அம்மா கால் பண்ணி வாப்பா பொண்ணு பார்க்க போலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா வீடியோ ஃபேஸ்புக் மாடல் இருக்கு. அந்த பொண்ணு ஹீரோக்கு ஃபேஸ்புக் ஐடி இல்லாதனால ரிஜெக்ட் பண்ணி ஹீரோக்குமே ரொம்ப வருஷமா பொண்ணு பார்க்கறாங்க. ஆனா பார்க்குற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் எனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னு சொல்லி உண்மையை சொன்னதுனால ரிஜெக்ட் ஆயிடுது. அதனால அவங்க ஃப்ரெண்டுங்க மச்சான் நீ குடிக்கிறதே இல்லைன்னு சொல்லி போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பொண்ணு பார்க்கறதுக்கு வராது. அப்ப நம்ம ஹீரோயின் உங்களுக்கு ஏதாச்சும் கெட்ட பழக்கம் இருக்கான்னு கேட்கும்போது இதுக்கு எனக்கு ரக கடிக்கிற பழக்கம் இருக்குன்னு சொல்லி ஹீரோ பீட்ரா விடுறாரு. அதுக்கப்புறம் நல்லபடியா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் முடிஞ்சிருது. அவங்களோட வாழ்க்கையும் நல்லா போயிடுது. ஒரு நாள் ஹீரோ குடிக்கிற பார்ல அவனோட ஃப்ரெண்டை பார்க்கறான். அவன் ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு தன்னோட ஃப்ரெண்டோட பேச்சுலர் பார்ட்டிக்காக அவ வெளிநாட்டுக்கு போனதா சொல்றா. அதுல பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஷாக். ஹீரோயினை பத்தி விசாரிக்கும் போது ஹீரோயின் சரியா குடிப்பா. அவளுக்கு இப்போ யாரு கூடயோ கல்யாணம் நடந்திருக்கு. அவள எந்த பேக்கு கல்யாணம் பண்ணாலும் சரி அந்த பேக்கு நான் தான்ற மாதிரி ஹீரோ பாக்குறான். அதுக்கப்புறம் அதே ஃப்ரெண்டு ஹீரோனோட வீட்டுக்கு போறா. அங்க இவங்களோட கல்யாண போட்டோ பார்த்துட்டு இவனுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்கறா. அதுக்கு ஹீரோயின் இவன் ஒரு குட்டி குழந்தை இவனுக்கு குடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அவ இவன் நல்லா குடிப்பான் இவன் ஒரு மொடா குடிக்காரன்ற மாதிரி சொன்னவனே இவங்க ரெண்டு பேரும் வித்தியாசமான முறையில சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா ஆகாதுன்னு சொல்லி கடைசியா ரெண்டு பேரும் பேசி நாம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணலான்ற முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை செலிப்ரேட் பண்றதுக்கு பார்ட்டியும் பண்றாங்க. அடுத்து என்ன காரணம் சொல்றதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினோட அப்பா கிட்ட போய் நான் அவன் கூட வாழ மாட்டேன் அவனோட அண்ணன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறான்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயினோட மாமாவும் ஆமா அவன் சரிட்டன்றா. அதே நேரத்தில் ஹீரோனோட மாமா இருக்கே அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறான் அதனால என்னால வாழ முடியாதுன்னு சொல்றான் ஹீரோவோ. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு கல்யாண பார்ட்டியில மீட் பண்றாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருக்க முடியாது. ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸோட ப்ராசஸும் நடக்குது. ஹீரோயின் குடிச்சிட்டு வரும்போது கார் பிரேக் டவுன் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ கால் பண்ணி வர சொல்றா. ஹீரோ வந்து கூட்டிட்டு அதுக்கப்புறம் ஹோலி செலிப்ரேஷன் அப்போ ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு ஹீரோ போட்டு வெளுக்கிறான். அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வந்துடுது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா நிறைய இடம் சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் குடிபோதையில ஹீரோயின் மயங்கிடுறா. அந்த நேரத்துல ஹீரோ அவ கையில அந்த வாட்ச்ல அவ எவ்வளவு லவ் பண்றதை சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்தை வீட்டுல சொன்னதுக்கு அவங்க அப்பா இந்த குழந்தை உனக்கு வேணாம்னு சொல்றாங்க. அதுக்கு நைட்டா லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டு விட்டு ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் அவ ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தா அவரோட நம்பருமே கொஞ்ச நாள் கழிச்சு கரு நல்லா ஆன உடனே அவ வீட்டுக்கு வந்துடுறா. அந்த நேரத்துல அவங்க அப்பாவும் அவளை ரொம்ப திட்டிடுறாரு. அவங்க பாட்டி தான் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்க அவளோட போன் எடுத்துட்டு வந்து கொடுத்தா ஹீரோ நிறைய மெசேஜ் பண்ணிருக்காங்க. அந்த மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணலான்னு பக்கத்துல போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுது. ஹீரோவுமே அவளை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அந்த இடத்துல அவங்க மாமா வந்து எங்க பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பார்த்துட்டேன்னு சொல்லி ஹீரோயினை காட்டுறான். அவளுமே அவன் கசின் கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிற ஹீரோ அவங்க மாமா ஜட்மெண்ட் பேப்பர் காட்டின உடனே சைன் போட்டுட்டு கிளம்பிடுறாரு. இதை பார்த்தா ஹீரோயின் கீழே போய் பாக்குறதுக்குள்ள அவங்க மாமா அந்த பேப்பர்ல அவன் சைன் போட்டுட்டு போயிட்டான் அவனுக்காக நீ ஏன் சொல்லி அவளை நிக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அம்மா கிட்ட சொல்லி ரொம்பவும் கஷ்டப்படுறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு சொல்லி கால் பண்ணும்போது அவங்க மாமா கால் எடுத்து காலை கட் பண்ணிடுறாரு. ஹீரோவும் டெலிவரி டைம்ல குழந்தை இருக்கிறத பத்தி ரிசர்ச் பண்ண வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. அதே நேரத்தில் ஹீரோனோட ஞாபகமும் விட்டு போல ஹீரோயினும் அவளோட டெலிவரி டைம் தனியா சமாளிச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு குடிபோதையில கார் ஓட்டும் போது கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஹீரோயினுக்கு அதே நேரத்தில் வழி வருது. ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இல்லாதனால பிரசவம் பார்க்கறதுக்கு அனுப்புறாங்க. அங்க பார்த்தா ஹீரோயினோட பாட்டி இருக்காங்க. அவங்க எல்லாம் உண்மையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பிரசவம் பார்க்கறதுக்கு போனா ஹீரோயின் தான் புருஷனை பார்க்கணும்னு கேட்கறாங்க. அப்புறம் ஹீரோவும் மாஸ்க கழட்டிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க. கடைசி அவங்க ரெண்டு பேருக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் ஹீரோயினோட மாமா தானே தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹீரோயினும் திருந்தி நல்லபடியா குடும்பத்தோட வாழ்றாங்க.